வணக்கம் நண்பர்களே, ட்ரைனர் பெருமாள். இப்போ நம்ம 1G எப்படி அடிக்க போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மூவ்மெண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இதான் வந்து 12mm பிளேட்டு. அதே 30 டிகிரி பவலில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். பவுல் பண்ணி ஃபிட்டப்லாம் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இது வந்து ரன்னர் பிளேட்டு. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 2 1 2 1 2 1 2 1 2 2 எட்ஜையும் அப்படியே மெல்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். கேப்பை வச்சுருக்கோம் பாருங்கள், 3.5 கேப் வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? மிஷின் எலக்ட்ரோடை வந்து இப்படி தான் நம்ம பிடிக்கணும். இந்த டிகிரியில் தான் பிடிக்கணும். இப்படி பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படி பிடிக்கக்கூடாது. இந்த டிகிரியில் பிடிக்கணும். பார்த்துங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, மிஷின் ஆன் பண்ணிட்டோம், கரண்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட். கரண்ட் எவ்வளோ இருக்கும்? 92. கேமரா ஆன் பண்ணிக்கோ. அப்படியே ரூட்டு முடிஞ்சிச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட். இப்போ நம்ம ரூட் அடிச்சிட்டோம். ரூட் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இது க்ளீனிங் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ தான் வந்து எக்ஸ்ரே பாஸ் ஆகும். இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு பக்காவாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் லைன் நம்ம ஃபில்லப் அடிக்கணும். ஏன்னா வந்து டவுன் ஹேண்டில் தான் வந்து அந்த ஸ்லாக் வந்து உள்ளே போகும். அதனால் நம்ம வந்து ஒரு ரன்னுமே க்ளீன் பண்ணி பக்காவாக அடித்தா தான் அது எக்ஸ்ரே பாஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃபில்லப் அடிக்கலாமா? ஏற்றுறேன் சார். 143. இப்போ நம்ம வந்து அவுட் பாஸ் அடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஃபில்லப் அடிக்க போகிறோம். இவ்வளோ ஃப்ரேமில் வர்ற மாதிரி முடியாது. இதுதான் தெரியுமா? கால்குலேஷன் தான் நினைக்கிறேன். இப்போ ரூட் அடிச்சிருக்கோம், அவுட் பாஸ் அடிச்சிருக்கோம், ஃபில்லப் அடிச்சிட்டோம், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிப் பண்ணிவிட்டு ஃபைனல் அடிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது 2 லைன் தெரியுது பாருங்கள். இந்த 2 லைனை பிடிச்சிக்கிட்டு அடுத்த ரன் வந்து இந்த பக்கம் பிளேட் சைடு 1 2 1 2ன்னு அப்படி டிவைட் பண்ணி இந்த பிளேட் சைடு ஒரு லைனும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட்லேருந்து அந்த வெல்டிங் சென்டரை பிடிச்சிட்டு ஒரு லைனும் அடிச்சிடணும். ஃபைனல் முடிஞ்சிடும். நம்ம வந்து ஃபைனல் பண்ண போகிறோம். 2 ரன் அடிக்க போகிறோம், மல்டி ரன்னு.
பாருங்கள். ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ இருக்குது? 165. இங்கே வியூ சரியாக தெரியல, புகை அதிகமாக இருக்குது. அப்படியா? ஒரு 1 இன்ச் இருக்குது. பண்ணுறேன். தெரியல, புகை தான் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தெரியல திட்டமா. ஓகே, அது பண்ணி கழிவு சொல்லு. இப்போ ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிப்பிங் பண்ணுங்கள் அப்படியே எடுமா. இப்போ ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே ரப் பண்ணிட்டு அடிச்சுக்கலாம் சார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.